Hi friends, welcome to Samria channel. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்சனல் மீட்காக வந்திருக்கோம். இந்த வீடியோட ஹைலைட் என்னவா இருக்க போகுதுன்னா, நாங்கள் கிளப் மஹேந்திரா மூலமா நிறைய இடத்துக்கு நிறைய ரிசார்ட்ஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்கோம். அந்த ரிசார்ட்ஸ் பத்தின டிராவல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணதுல சில பேர் கேட்டிருக்கீங்க மெம்பர்ஷிப் டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் டீடைல்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மெம்பர்ஷிப் எடுக்கிறது வர்த்தா இல்லையா அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். அண்ட் நாங்கள் எப்படி மெம்பர்ஷிப் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்தோம். அதாவது கிளப் மஹேந்திரா வச்சிருந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்பொழுது நாங்கள் எடுத்தப்போ அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்படி அதை எடுத்தோன்றதை வந்து நாங்கள் கடைசியாக சொல்கிறோம். எது எடுக்க சொல்லி தூண்டுச்சுன்றதை பற்றியும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல்சோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிளப் மஹேந்திரா அதையும் ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த யூடியூப் சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே வந்து எங்களோட பர்சனல் ட்ராவல் பிளாக் பேசிக்லி போடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணோம். ஆனால் இப்போ இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, இது ஒரு ரிவ்யூ சேனல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நடுவில் வந்து இந்த ஹிந்தி பிக் பாஸ் ரிவ்யூ போட்டதில் வந்து நிறையா ரிவ்யூஸ்க்காக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் அண்ட் மோர் ஓவர் வந்து ஈஸி கொஞ்சம் கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரே பர்சனல் பிளாக்னு போட்டால் நிறைய வீடியோஸ் போட முடியாது. ஸோ இது வந்து கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால நானும் சரின்னு இந்த ரிவ்யூ போட்டுகிட்டே இருக்கிறேன். நடுவில் நாங்கள் எங்களோட பர்சனல் பிளாக்ஸும் போடுவோம், ட்ராவல் பிளாக்ஸும் போடுவோம், ஏதாவது டெமோ இருந்தால் அதுவும் போடுவோம். ஸோ இந்த சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி போகாது. இது ஒரு மிக்சட் கண்டென்ட் சேனலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் அந்த ரிவ்யூஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். சரி, இப்போ நம்ம கிளப் மஹேந்திரா பற்றின டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ கிளப் மஹேந்திரால டிஃபரண்ட் சீசன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன சீசன்ஸ்? ஓகே, கிளப் மஹேந்திரால மொத்தம் 4 சீசன் இருக்கு. ஒரு சீசனுக்கும் ஒரு ரேட் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்பிள் சீசன். ஸோ அந்த பர்பிள் சீசன் வந்து டிசம்பர்ல யாராவது போவாங்கல்ல வெக்கேஷன், ஒரு 23rd இருந்து அந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த டைம்ல இருக்கிறதா வந்து பர்பிள் சீசன். நெக்ஸ்ட் வந்து ரெட் சீசன். அந்த ரெட் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு மே மந்த் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா செப்டம்பர் இந்த மாதிரி டைம்லலாம் கூட போகலாம். வேற ஹாலிடேஸ்லாம் இருக்கும் கிட்ஸுக்கு அந்த மாதிரி. ப்ளஸ் எந்தெந்த டைம்லலாம் வந்து ரெயின்லாம் இருக்காது. ஓகேங்களா, இப்போ நம்ம எங்கேயா ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானல் போகிறோம்னா அந்த டைமில் ரொம்ப மழை பெஞ்சதுன்னா அந்த டைமில் யாரும் போக மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது சீசன் டைம் அதாவது போகலாம். அந்த டைமில் வந்து வெக்கேஷன்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் அந்த மாதிரிலாம் இருக்குது மொத்தம். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் சீசன். அந்த டைமில் யாரும் போக மாட்டாங்க, இல்லை போனாலும் ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் மொத்தம் 4 சீசன். நெக்ஸ்ட் வந்து சீசன் பேசியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடியோ, நெக்ஸ்ட் வந்து 1 bedroom, அதுக்கப்புறமா 2 bedroom இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டூடியோடது பார்த்தீங்கன்னா சைஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 square feet இருக்கும். அதில் ஒரு 3 adults அலோவ் பண்ணுவாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு, இல்லை 2 adults ஒரு 2 kids அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 bedroom ஒரு 4 adults ஸ்டே பண்ணலாம், இல்லைனா ஒரு 3 adults and 2 kids or 3 kids அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 bedroom பார்த்தீங்கன்னா 6 adults வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் சீசன். ஹவுசிங் யூனிட் கூட இருக்குல்ல? ஆமாம், இன்னொன்று ஹவுசிங் யூனிட் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஹவுசிங் யூனிட் வந்து 1 level below ஸ்டூடியோ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ சொன்னால அதுக்கும் ஒரு லெவல் பிலோ. அதில் பார்த்தீங்கன்னா 2 adults தான் ஸ்டே பண்ண முடியும். ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு 200 square feet வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எல்லா ரெசார்ட்ஸ்லையும் இருக்காது, ரொம்ப ஒரு ஃபியூ ரெசார்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஜெனரலி நியூலி மேரிட்னா ஆமாம், வெறும் உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் இல்லை 2 adults தான் போகிறீங்கன்னா ஹோட்டல் யூனிட் போகலாம். அந்த ஹோட்டல் யூனிட் எல்லா இடத்துலையும் இருக்காது, சில ரெசார்ட்ஸ்ல தான் ஹோட்டல் யூனிட் இருக்கும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இருக்குன்றீங்க, டிஃப்ரெண்ட் ரூம் சைஸ் இருக்குன்றீங்க. அப்படின்னா வந்து மெம்பர்ஷிப் சார்ஜஸும் வந்து மாறுமா? கண்டிப்பாக ஒரு ஸ்டூடியோக்கு ஒரு ரேட் இருக்கும். 1 bedroomக்கு அதிகமாக இருக்கும், 2 bedroomக்கு அதிகமாக இருக்கும். சைஸ் பெருசாக அமௌண்ட்டும் அதிகமாகும். அதே மாதிரி சீசனுக்கும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடியோ வாங்குறேன், ஸ்டூடியோ ரெட் சீசன் எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, ஸ்டூடியோ ஒயிட் சீசன் எடுக்கிறேன்னா அதுக்கு கம்மியாக இருக்கும் ரேட். அதாவது ரெட்டை விட ஒயிட் சின்னது இல்லையா? ஆமாம், ஸோ கம்மியாக இருக்கும். ஓகே, அதை விட ப்ளூ எடுத்தோம்னா இன்னும் கம்மியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இந்த மெம்பர்ஷிப் பே பண்ணி வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ அது எப்படின்னா, இந்த ரிசார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. அந்த சார்ஜஸ் வந்து எவ்ரி இயர் நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து அது சேஞ்ச் ஆகும். அகைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டூடியோக்கு ஒரு ரேட் இருக்கும். ஓகேங்களா, நாங்கள் எடுக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2014 எடுக்கும்போது ஒரு 11,000 இருக்குது. 10,500 ஒரு 11,000 பே பண்ணோம். அதுக்கப்புறமா அப்கிரேட்லாம் பண்ணோம், அதை பற்றி சொல்கிறோம். அது மாதிரி ஒரு சீசனுக்கு ஒரு ஸ்டூடியோ 1 bedroomக்கு வேறு மாதிரி இருக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், 2 bedroomக்கு வேறு மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும். மெம்பர்ஷிப் வாங்கிட்டா அவ்வளோதான், இல்லை மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து நம்ம வருஷம் கட்டணும். ஆமாம், 25 years எடுத்தீங்கன்னா 25 yearsம் பே பண்ணணும். ஓகே, ஸோ எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மெம்பர்ஷிப் எடுக்கலாம்? இப்போ வந்து 5 yearsலாம் கூட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி பாப்புலர் பார்த்தா 15 and 25 years. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க 25 years தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி 15 yearsலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ ஆஸ் லெஸ் as 5 years கூட பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்மன் இஸ் லைக் 55, 60 அவங்க 25 yearsலாம் எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் மட்டும் 5 year பேக்கேஜ்லாம் இருக்குது. நான் வந்து ஒரு 15 years மெம்பர்ஷிப் எடுக்கிறேன். எடுக்கும்பொழுது 15 years கழிச்சு எனக்கு ஒரு 45 years போல் எனக்கு வந்து
முடிஞ்சிருது. இப்போ நான் என்ன பண்ணணும்? திரும்ப புதுசா மெம்பர்ஷிப் எடுக்க வேண்டாம். இது அதுக்கப்புறமா ரெனிவல் பண்ற மாதிரி இருக்கும். மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ், அது நீங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட. இது வரைக்கும் யாரும் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 15 இயர்ஸ்லாம் கூட இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 15 இயர்ஸ் ஆகி இப்போ 5 இயர்ஸ்லாம் கூட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச உடனே நம்ம ரெனிவல் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னால கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். சரி, இப்போ டிஃப்ரெண்ட் ரூம் சைஸ் இருக்குன்றீங்க, டிஃப்ரெண்ட் சீசன் இருக்குன்றீங்க. இந்த சீசன் அண்ட் ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைசஸ் சொல்ல முடியுமா? சரி, ஓகே. இது வந்து இப்போ ரீசெண்டான அப்டேட்டட் ப்ரைஸ் இது. ஸோ நான் இப்போ தான் வாங்கினேன் கால் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறதுக்காக. ப்ளூ ஸ்டுடியோ, நான் வந்து ஸ்டுடியோ பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஸ்டுடியோ இஸ் மோர் தென் எனஃப். யாராவது ஒரு ஃபேமிலி 2 மெம்பர், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு 1 or 2 கிட்ஸ் இருக்கவங்களுக்கு ஸ்டுடியோ போதும். அதோட ரேட் தான் இது. 25 இயர்ஸ்க்கு வந்து 4,80,000. சோ நீங்க வந்து ஸ்டுடியோ 3 அடல்ட்னு சொன்னீங்க. இருந்தாலும் வந்து 2 குழந்தைகளை நம்ம வச்சுக்கலாம். ஆமா, 3 அடல்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க, ஸ்டே பண்ணலாம் மேக்ஸிமம்னு. சோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போறாங்கன்னா 2 கிட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 2 கிட்ஸ் ஒரு அடல்ட்டா கவுண்ட் பண்ணிப்பாங்க. சோ வந்து நம்ம 2 adults and 2 kids போலாம். அந்த 2 kids கூட 12 இயர்ஸ் குள்ள இருக்கணும். சோ ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிக்கு மோர் தென் எனஃப். ஸ்டுடியோவே மோர் தென் எனஃப். சோ இதோட ரேட் சொல்றேன். 25 இயர்ஸ்க்கு வந்து 4,80,000. ப்ளூ தட்ஸ் தி லோயஸ்ட் சீசன். இருக்கறதுல லோயஸ்ட் சீசன். அதாவது இந்த சீசன் தான் வந்து மழை பெய்யற சீசன் வெச்சுக்கோங்களேன். ரொம்ப மழை பெய்யும், அந்த இடத்துல வெளியே போக முடியாதுல. அந்த சொல்ல கூடாது. உங்களுக்கு வந்து இந்த மழை பெய்யற டைம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த வெதர் கண்டிஷன் சும்மா நான் போய் ரிசார்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு வரணும் கிளைமேட் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல சோ வெளியிலலாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அந்த டைம்ல. அப்போ ரிசார்ட் உள்ளே இருக்கலாம். அந்த மாதிரி சீசன் வெச்சுக்கோங்களேன் இது. சோ இது வந்து few months தான் இருக்கும். சோ in 12 months பீரியட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு 3 months இருக்கும். சோ அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த 3 months தான் உங்களால புக் பண்ண முடியும். நீங்க இந்த எடுத்தீங்கன்னா 3 months தான் போக முடியும். ரேட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் 4,80,000 சொன்னேன்ல. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் சீசன் வந்து 6,40,000. ஓகே, ஒயிட் சீசன் 6,40,000 ஸ்டுடியோக்கு. நான் இப்ப சொல்றது எல்லாமே ஸ்டுடியோ தான். நெக்ஸ்ட் வந்து ரெட் சீசன், இது வந்து 8,30,000. ஓகே, லாஸ்டா சொன்னேன்ல வெறும் டிசம்பர்ல மட்டும் தான் போக முடியும். அந்த ஒரு 1 வீக் கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைம். டிசம்பர்ல மட்டும் போக முடியும் இல்ல, டிசம்பர்லயும் போலாம். மேஜரா டிசம்பர் எல்லாத்துலயும் போலாம். த்ரூ அவுட் போலாம் நீங்க. ஆமா. நெக்ஸ்ட் வந்து பர்பிள் வந்து 12,50,000. அதுதான் ஹையஸ்ட் 12,50,000. ஓகேங்களா? சோ இதுல பர்பிள் வந்து எந்த சீசன்ல வேணாலும் போலாம். சோ இது பேசிக்கலி டாப் சீசன்ல எடுத்துட்டோம்னா இப்ப பர்பிள் 12,50,000 எடுத்தா 12 months நீங்க எப்ப வேணாலும் புக் பண்ணலாம். நீங்க வந்து எதுமே உங்களுக்கு கண்ட்ரோல் எதுமே இருக்காது, எதுமே செக் வைக்க மாட்டா, இந்த டைம்ல பண்ண முடியாது. ஆனா நீங்க ரெட் சீசன் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், பர்பிள் சீசன் புக் பண்ண முடியாது. புக் பண்ண முடியாதுன்னா அர்த்தம் புக் பண்ண அந்த டைம்ல முடியாது. அதாவது வந்து நீங்க இப்ப போனோம்னா உங்களால புக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு டைம் வச்சிருப்பான். ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களால புக் பண்ண முடியும். லெட்ஸ் அஸ்யூம் டிசம்பர் 25th னு வெச்சுக்கோங்களேன். உங்களால டிசம்பர் 10th தான் புக்கே பண்ண முடியும். நீங்க வந்து ரெட் சீசன் மெம்பரா இருந்தா. பர்பிள் சீசனுக்கு உங்களால டிசம்பர் 10th தான் புக் பண்ண முடியும். ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் ஓபன் பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள எல்லாரும் புக் பண்ணிடுவாங்க. which is almost கிடைக்காதுன்னு வெச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 25 இயரோட பிளான். இப்போ வந்து 15 இயர் எடுத்துக்கலாம். இப்போ யாராவது வந்து 15 இயர்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னா ப்ளூ சீசன் ஒயிட் மட்டும் தான் இருக்கு எனக்கு ரேட். ப்ளூ வந்து 3,50,000, ஒயிட் வந்து 4,70,000. ஸோ இது வந்து ஸ்டுடியோட ரேட். இப்போ நீங்க 1 bedroom, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 1 bedroom இருக்கு, 2 bedroom இருக்கு. இப்போ நீங்க 1 bedroom எடுத்தீங்கன்னா இதுல வந்து அப்படியே ஒரு 30% எடுத்துக்கோங்க. எனக்கு எக்ஸாக்டா ரேட் தெரியல, ஏன்னா அவங்க சொல்லல. பட் ஆனா நீங்க கால் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரேட் சொல்லுவாங்க. அவங்க தனியா ஒரு பர்சன் வில் கால் யூ, மீட் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ இன்னும் டீடைலா வந்து ரேட்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் எடுக்கிறது வந்து இந்த ஸ்டுடியோவா தான் இருக்கும். ஏன்னா அநேகமா 4 மெம்பர் ஃபேமிலியா தானே இருப்பாங்க. அதனால ஸ்டுடியோ தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஸோ அதோட பிரைஸ் மட்டும் தான் நாங்கள் இப்போதைக்கு கவர் பண்றோம். இதோட இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றோம் அதை பத்தி. இதுதான் வந்து பிரைஸ் டீடைல்ஸ். இப்போ நாங்க கிளப் மஹேந்திராவோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றோம். ஜென்ரலா வந்து கிளப் மஹேந்திரால நாங்க நிறைய ஹாலிடேஸ் எடுத்திருக்கோம். மெயினான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து அநேகமா கிளப் மஹேந்திரா இருக்கும் உங்களுக்கு. இது எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்கள் 2014 எடுக்கும்போது 55 ரெசார்ட்ஸ் தான் இருந்தது. ஓகேங்களா? ஓவரால் பார்த்தீங்கன்னா 55 ரெசார்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ பார்த்தா 150 இருக்கு. 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2x அவ்வளோ அதிகமாக இருக்கு. ஆமா. ஸோ அவ்வளோ ரெசார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னும் கூட ரெசார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே இவங்க கிட்ட டைப்ஸ் வேற இருக்கு இல்லையா? ஆமா, டைப் ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஸோ வேற யாரோட டைப் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு இந்த டேஸை வச்சுட்டு நம்ம அவங்களோட கூட புக் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அப்போ ஒரு மினிமல் சார்ஜ் எதுவும் இருக்கும் இல்லையா? மினிமல் சார்ஜ் இல்லை, அந்த டேஸ் கம்மியாயிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ வெக்கேஷன், ஃபாரின் வெக்கேஷன்லாம் போகணும்னா அப்போ வந்து ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. ஒரு டே சார்ஜஸ் மாதிரி கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். ஒரு 5 days ஸ்டே பண்ணிங்கன்னா அதுக்கு நம்ம ஊர்படி ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்த முக்கியமான விஷயம், எவ்வளோ டேஸ் நான் வந்து புக் பண்ண முடியும் in a year? ஓகே, அவங்க கொடுக்கிறது வந்து 7 days. ஓகேங்களா? 7 nights, 7 nights 8 days புக் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக புக் பண்ணணும்னா நம்ம 20 days கூட புக் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ரெட் சீசனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டுடியோ. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சீசன் கம்மியாக போகலாம். ரெட்னு சொன்னா ஒரு 9 months புக் பண்ணலாம்ல. இல்லை நான் கொஞ்சம் ஒரு சீசன் பிலோவாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒயிட் போனீங்க அப்படின்னா அந்த 7 days will become 10 days. பேசிக்கலி வந்து ரெட்னு பார்த்தீங்கன்னா சீசன் டைம். ஸோ நீங்கள் சீசன் டைமில் புக் பண்ணாமல் கொஞ்சம் ஆஃப் சீசனில் புக் பண்ணிக்கலாம். ஆஃப் சீசன் வரும்போது ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கும்.
ப்ளூ தான் வந்து ரொம்ப ரெய்னி சீசன், கால் வைக்க முடியாத டைமா இருக்கும். மற்றபடி ஒயிட் வந்து நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ண முடியும், அந்த சீசனா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒயிட் சீசன் போறீங்க, சீசனோட ஒரு லெவல் பிலோ போனீங்கன்னா அதிகமான டேஸ் புக் பண்ணலாம். தட்ஸ் இட். நீங்க 7 டேஸ் இருக்குன்னா நீங்க ஒரு சீசன் கம்மியா போனீங்கன்னா 10 டேஸ் போகலாம். அதை விட இன்னொரு சீசன் கம்மியா போனீங்கன்னா இன்னொரு 3 டேஸ் 4 டேஸ் போகலாம். ஆல்மோஸ்ட் 13-14 டேஸ் கூட டபுளா கூட போகலாம். ஸோ நாங்களாம் அப்படிதான் ராஜஸ்தான்லாம் வந்து ஒயிட், நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ஒயிட் சீசன் தான் இல்லையா, நாங்கள் ஒயிட் சீசன் தான் எடுத்தோம். ஸோ நாங்கள் வந்து ப்ளூ சீசன்ல வந்து டிராவல் பண்ணோம், ராஜஸ்தான் போனோம். செம்மையா ஏப்ரல் மாதத்துல அதுவும் போனோம், செம்ம வெயில். பட் ஓகே, எங்களுக்கு வந்து நாங்கள் குட்டி பசங்க வேற குழந்தைங்களா இருந்தாங்க, நாங்கள் ரொம்ப பெருசாக டிராவல் பண்ற ஆளுங்களும் கிடையாது. எங்களுக்கு வந்து ரிசார்ட் என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு வந்து அது ஓகேவா இருந்தது. நாங்கள் போய் ரிசார்ட்லேயே இருந்தோம், ஸ்விம்மிங் பூல் போனோம், அங்கே ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்புறம் ஒரு 2-3 பிளேசஸ் போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். நாங்களும் ராஜஸ்தான் போனோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு ஃபைன் தான் அந்த விஷயம். அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். இல்ல இன்னொன்னு வந்து உங்களோட அபார்ட்மெண்ட் சைஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்க டவுன் கிரேட் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ் கிடைக்கும். இப்போ நீங்க வந்து ஸ்டுடியோ எடுத்திருக்கீங்க, ஆனா 2 பேர் தான் இருக்கீங்க, இல்ல ஒரு குட்டி குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹோட்டல் யூனிட் அலோ பண்ணுவான் ஸ்டே பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெசார்ட்ஸா பாத்தீங்கன்னா நிறைய சில ரெசார்ட்ஸ்ல ஹோட்டல் யூனிட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ரெசார்ட்ல புக் பண்ணீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்கன்னா ஹோட்டல் யூனிட் புக் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா அந்த 7 நைட்ஸ் சொன்னல, அந்த 7 நைட்ஸ் வந்து 10-11 நைட்ஸ் ஆகும். அந்த மாதிரி போலாம். இன்னொரு விஷயம் கூட ஸ்மார்ட்டா நீங்க பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபர் ஸோ ஆப்ல எப்பவுமே ஆஃபர் போட்டுட்டு இருப்பான். ஓகேங்களா, நீங்க அது எப்படின்னா இந்த டைம்ல வந்து ரூம்ஸே போலன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஸோ ரெசார்ட் வந்து காலியா இருக்கு ஒரு எக்ஸாம்பிள், இல்ல நிறைய ரூம்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதை என்ன பண்ணுவோம், அதனால என்ன பண்ணுவோம், ஆஃபர் போடுவோம். ஆஃபர் எப்படி போடுவாங்கன்னா, நீங்க புக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டோ யாரையோ நீங்க கூப்பிட்டு வரலாம், உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருவோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1 பெட்ரூம் புக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு 4 adults ஸ்டே பண்ணலாம். நீங்க இன்னொரு 1 பெட்ரூம் அதே ஈக்குவலண்டா அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, அதை சார்ஜ் பண்ண மாட்டான் அதுக்கு. ஸோ அப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டோட கூப்பிட்டு போயிடலாம், உங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு போகலாம், உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போகலாம், யாராலும் கூப்பிட்டு போகலாம். அவங்களோட நேம் மட்டும் கேட்பான், அவ்வளவுதான். புக்கிங் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்டோட நேம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில டீடைல்ஸ், பேசிக் டீடைல்ஸ் மட்டும் வாங்கி வச்சுப்பான். சரி, அவங்க வரும்போது அவங்க தான் சொல்லிட்டு அந்த ஐடி கார்டு செக் பண்ணுவான், அவ்வளவுதான். ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்க எப்படி கொடுப்பானா, அதுல ஒரே ஒரு கேட்ச் இருக்கு. 3 months முன்னாடிலாம் கொடுக்க மாட்டான். இப்போ போய் நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஜூன் 2 வச்சுக்கோங்களேன், ஜூன் எண்டுக்குள்ள நீங்க போகணும் அந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8-10 ரெசார்ட்ஸ் தான் கொடுப்பான். அவன் 100 ரெசார்ட்ஸும் கொடுக்க மாட்டான். அந்த 8-10 ரெசார்ட்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். மூணாரா இருக்கலாம், நார்த்தா இருக்கலாம், சவுத்தா இருக்கலாம், எந்த இடத்துல ஸ்ரீநகரா இருக்கலாம், காஷ்மீரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா எந்த இடத்துல காலியா இருக்கோ அப்போ கொடுத்துருவான். ஸோ ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற இடத்துல ஆப்வியஸ்லி கொடுக்க மாட்டான், நமக்கு ஆல்ரெடி புக்கிங் இருக்குது. எந்த இடத்துல புக்கிங் கம்மியாக இருக்கோ, இல்லை ரொம்ப மூவ் ஆகலை, நிறைய ரூம்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் தான் ஆஃபர் கொடுப்பான். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணணும்னா பிளானிங்லாம் இருக்க முடியாது உங்களால். ஸோ திடீர்னு ஆல்மோஸ்ட் லைக் 1 week 2 weeks தான் டைம் கொடுப்பான். நீங்கள் 2 weeks புக் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ பேரண்ட்ஸும் கூப்பிட்டு போயிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போயிருக்கோம் இந்த மாதிரி. இன்னொரு டிப்ஸ் தரேன் நான் உங்களுக்கு. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்க கூட்டிட்டு போறீங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு ரூம் சார்ஜ் மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ 3,500 இல்ல 4,000 இல்லனா இன்னும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் வந்து மினிமம் இப்போ கிளப் மஹிந்திரா ரெசார்ட்லாம் போனா மினிமம் 8,000 இருக்கும். அங்க 7,000 டாக்ஸ்லாம் போடுவாங்க. ஹவுசிங் யூனிட்டே ஒரு 5-6,000 அது இருக்கும். ஒரு ஸ்டுடியோலாம் போனீங்கன்னா 8,000 கூட இருக்கும். ஏன்னா அதுல ஜிஎஸ்டிலாம் வேற வரும், 18% ஜிஎஸ்டிலாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படியும் 8,000 தான் ஆகும். இப்போ பாண்டிலாம் போனீங்கன்னா 11-12,000 ஆகும் ஒரு நைட்டோட ரூம் ஸ்டேக் வந்து. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரையோ கூப்பிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு கிட்ட ஒரு நாமினலாக ஒரு ரேட் வாங்கினீங்கன்னா உங்களோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொன்னல அது கவர் ஆகிடும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு இது இப்போ வெக்கேஷன் போகிறாங்க, ஒரு ஹோட்டலோ ஒரு ரிசார்ட்டோ புக் பண்ணுறாங்கன்னா மினிமம் ரொம்ப மொக்கையாக இருந்தால் கூட 3,500 கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த சார்ஜஸை நம்ம வாங்கிக்கலாம். 3,500 கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட கேட்டு வாங்கிக்கலாம். மினிமம் நான் சொல்கிறது வாங்கிக்கிட்டு லக்ஸரி ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குதுன்றதுனால அவங்க பே பண்ணவும் ரெடியாக இருப்பாங்க. நம்ம கூட்டமாக போகும்போது ஜாலியாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரே கலர் 2 வாங்க மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க். ஸோ நம்மளோட டேஸும் கம்மியாகாது. ஸோ நம்மளோட ஃபேமிலிக்கான டேஸ் இருக்குல்ல அதுவும் கம்மியாகாது. பட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகலாம், இன்னொருத்தரையும். ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்து ஷேர் பண்ணீங்கன்னா நீங்கள் அது வந்து உங்களோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் சொன்னால ஒரு 15,000 டிபெண்ட்ஸ். என்னென்ன இப்போ ஸ்டுடியோ எடுத்தீங்கன்னா நான் எடுக்கும்போதுலாம் 11,000 இருந்தது. இப்போ நாங்கள் அப்கிரேட் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் அதிகமான சார்ஜஸ். இல்லைனா ஒரு 15,000 14,000 16,000 அந்த மாதிரி எவ்ரி இயர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இது கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு என்ன சீசன்ல வாங்கணும், அதுக்கப்புறம் எப்படி அப்கிரேட் பண்ணோம் அதை சொல்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கினது வந்து ஒயிட் சீசன். ஓகே, அந்த ஒயிட் சீசன் ஸ்டுடியோ வாங்கணும். அதுக்கப்புறமா அப்போ வந்து 12,000 இருந்தது மெயின்டெனன்ஸ். ஓகே, இது நான் சொல்றது 2014. ஓகே, 11,500 12,000 பர் இயருக்கு. ஸோ 7 nights கிடைக்கும், எல்லாமே 7 nights தான். ஆனால் இது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 years நினைக்கிறேன், ஒரு 4-5 yearsல நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணோம். அது வந்து ரெட் சீசனுக்கு மாறணும். ஓகே, ஒரு சீசன் அபோவா போனோம். அதுக்கப்புறமா இன்னொரு அப்கிரேட் பண்ணோம் ஒரு 2022ல. அது வந்து 1 bedroom மாறணும். ஏன் மாறணும்னு சொன்னேன்னா கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்காங்க, அதனால வந்து 1 bedroom வாங்கணும். ஆனால் ஸ்டில் வந்து 1 bedroom நாங்கள் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக ஸ்டுடியோ அந்த மாதிரி ஒரு லெவல் பிலோ போயிட்டு ஒரு லெவல் சீசனும் கம்மியாக போனதுனால 7 days வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் 15 days வந்து வெக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும் 1 year. ஸோ ஒவ்வொரு தடவை அப்கிரேட் பண்ணும்போது என்ன மாதிரி சார்ஜஸ் இருந்துச்சு? ஆமாம், மெம்பர்ஷிப் வந்து ஓகே இதுக்கு பேக்ரவுண்ட் சொல்லணும். நாங்கள் வாங்கினது வந்து டைரெக்டாக கிளப் மஹிந்திராலேருந்து வாங்கலை. ஒருத்தர் செகண்ட்ஸில்
OLXல போட்டிருந்தாரு, அதை தான் வந்து வாங்கணும். ஓகேங்களா, இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா ஏன் வாங்கணுன்றது சொல்லலாமா? இந்த மாதிரி இது வந்து ஒரு 2014ல அகைன் பாயில் கர்மா ஹாலிடேஸ் கால் பண்ணாங்க. நாங்கள் வந்து அப்போ கேரளாவில் இருந்தோம். கால் பண்ணி யாரும் ப்ராங்க் தான் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு 2 nights ரூம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அப்போ உங்களுக்கு ஃபுட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் யாரோ குமரகம் ரெசார்ட்டில் அங்கே இருக்குது. நான் வந்து எனக்கு இன்னும் ப்ராங்க் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சரி ஓகேங்க எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு வவுச்சர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா போய் சொல்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். பார்த்தா நிஜமாலே வவுச்சர் கொரியரே பண்ணாங்க. அதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ குமரகம் அங்கே ஃபோன் பண்ணி அந்த ஹோட்டல் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா எங்கள் நேம் எங்கள் டீடைல்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எங்கள் நேம் எல்லாம் கொடுத்ததெல்லாம் பார்த்து அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் நேமில் புக் ஆயிருக்கா இந்த வவுச்சர் அப்படி வேலிடான்னு போட்டு ஆமான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். நாங்கள் வந்து இப்போ கொச்சியில் இருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ட்ரைவ் 3-4 hours ட்ரைவ் நினைக்கிறேன். ஸோ கார் எடுத்துகிட்டு அது மாதிரி போனோம். இதுதான் நடந்தது. ஸோ 2 nights அங்கே நல்லா ஸ்டே பண்ணிட்டு நல்லா இருந்தது. ரொம்ப பேக் வாட்டர்ஸ்லாம் இருந்தது. பேக் வாட்டர்ஸ் நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ரிசார்ட்னு ஒன்று தங்கினதே கிடையாது. அந்த மாதிரி போனது இல்லை. எப்பவுமே நாங்கள் வந்து ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணால் ரொம்ப பட்ஜெட்டடாக யோசிச்சு ஒரு 3000 இல்லை 2000க்கு ஒரு ரூம், அந்த டைம் சொல்கிறேன் 2000 3000க்கு புக் பண்ணுவோம் ரூம். அது எப்படி இருக்கும், ஹோட்டல் மாதிரி ஒரு படுக்கை இடம் அவ்வளோதான், லக்கேஜ் வச்சுக்கலாம் அப்படிதான் இருக்கும். ஸோ பெருசாக லக்ஸுரி ரிசார்ட்லாம் நாங்கள் போனதே கிடையாது. அது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரிசார்ட்டை பார்த்தோன்னே ஆடி போயிட்டோம். அண்ட் மோர் ஓவர் வந்து அவங்க எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக தந்தாங்க, டின்னர் ஃப்ரீயாக, லஞ்ச் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஃப்ரீயாக தந்தாங்க. ஏன்னா லஞ்சுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நாங்கள் வெளியில் போனதுனால நாங்கள் போய் கேட்க முடியாது இல்லையா, இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னருக்கும் கரெக்டாக வந்து சாப்பிட்டோம். ஆனால் பஃபே சூப்பராக இருந்தது, வெரைட்டி. ஸோ இதுதான் கேட்ச். முடிச்ச உடனே யாராவது எது மாதிரி லைஃப்பில் சும்மா கொடுப்பாங்களா, கரெக்டாக போகும்போது அந்த மார்க்கெட்டிங் பர்சன்லாம் கால் பண்ணி இவ்வளோ பேச ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்து இந்த மெம்பர்ஷிப்பை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ லேக்ஸ் ஆகும், இவ்வளோ இதே மாதிரி தான் 25 years உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட 3.5 lakhs சொன்னாங்க. ஆமாம் 3.5 lakhs சொன்னாங்க அப்போ. ஸோ எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து என்னடா ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. அவங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் அவங்க காட்டிக்கலாம். நான் ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பண்ணாதான் நம்ம வெக்கேஷன்லாம் போவோம், இந்த மாதிரி ரிசார்ட்ஸ்லாம் நம்ம எப்போ ஸ்டே பண்ணுறது, அதனால நம்ம இது எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம ரொம்ப பட்ஜெட்டடாக எதனா ஒரு குடிசையில போயோ இல்லை ஏதாவதுலாம் இல்லைனா வந்து ஹோம் ஸ்டே அந்த மாதிரி இடத்துல தான் போவாங்க. குடிசைன்னு நான் ஏன் சொல்றேன்னா, வால்பாறைக்கு ஒரு தடவை கூப்பிட்டு போனாங்க. அப்படிதான் பேச்சுலர்ஸ் தங்குற ரூம்ல 3 ஃபேமிலி ஒன்னா தங்கணும் நாங்க. அந்த மாதிரிலாம் அதுவும் அது கல்யாணம் ஆன புதுசு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இவங்க. அதனால நான் சொன்னேன், அந்த மாதிரி நீங்களா ஒரு வெக்கேஷன் கூட்டு போனா இந்த மாதிரி ரூம்ல தான் கூட்டிட்டு போவீங்க, அதனால லக்ஸரி ரிசார்ட்லாம் நம்ம தங்கவே மாட்டோம், அதனால ப்ளீஸ்ன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தேன். இது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணா. அதுக்கப்புறமா என்னன்னா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஆஃபர் நீங்கள் எடுக்கலன்னா வெளியில் போனீங்கன்னா இந்த ரேட் கிடைக்காது, ஆஸ் யூஸ்வல் 3.5, வெளில போனீங்கன்னா உங்களுக்கு 4.5 ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்படியும் வந்து சரி இம்பல்சிவாக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டாம், போயிட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 2-3 weeks அப்புறமா இதே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் விட்டுட்டாலும் என் ஒய்ஃப் வந்து சும்மா OLXலாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சு, சரி ஏதோ ஒரு தாட் வந்தது, சரி இதெல்லாம் பண்ணுறோம், வேறு யார் காம்படிஷன் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஸ்டர்லிங், கிளப் மஹிந்திராலாம் வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது தான் கிளப் மஹிந்திராக்கு நிறைய ரெசார்ட்ஸ் இருந்தது கம்பேர்ட் டு ஸ்டர்லிங்கோட. சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு OLXலாம் பார்க்கும்போது தான் ஒரு 2 பேர் அந்த மாதிரி மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விடோன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்க செல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து டெல்லியில் இருக்காரு. அவர் ஆன்சைட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நான் செல் பண்ண போகிறேன் என்னோட இது 25 years பேக்கேஜ் அப்படின்னு சொன்னார். சரி ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரோவே ப்ரைஸ். இன்னைய ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.1 lakh வாங்கணும். நாங்கள் 2014ல் ஒரு ஹார்ட்லி 2 years தான் யூஸ் பண்ணார். ஸோ விச் இஸ் 25 yearsல ஒரு 2 years தான் யூஸ் பண்ணார். அதுவும் வந்து ஒரு 5 days வந்து ஆல்டே போயிருக்காரு. ஒரு 7 days வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா ஒரு 1 year அவர் யூஸே பண்ணல. அதாவது ஒவ்வொரு இயரும் நமக்கு 7 days வரும் இல்லையா, அந்த 7 days ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ அவர் வந்து மிச்சம் வச்சிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 years நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 years வரைக்கும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ 21 days, அந்த 21 days எடுக்காமல் இருந்தீங்கன்னா சில டேஸ்லாம் வந்து லாக்ஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் நிறைய. ஸோ நான் வந்து ஐ திங்க் 22 years நாங்கள் யூஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 22 years எங்களுக்கு கிடைக்கும் போது இருந்தது. அவரோட ப்ரீவியஸ் யூஸ் பண்ணாத டேஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். சோ இப்படிதான். ஆனா நாங்க எதை நம்பி OLXல பைசா கொடுத்தோம், அது வேற ஒன்று. அவர் 1.1 சொன்னாரா, அதுக்கப்புறமா வந்து அவரும் டெல்லியில இருக்காரு, நாங்கள் வந்து அப்போ கேரளாவில் இருந்தோம். ஸோ என்ன பண்ணுறது, எப்படி அவர் வந்து அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். எதுவுமே தெரியாது. பட் ஆனால் அவர் ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாம் கேட்டுட்டு லிங்க்டின்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச மாதிரி இருக்காரா அப்படின்லாம் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணோம். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு 25,000 நம்ம தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் அவரும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இனிஷியேட் பண்ணிட்டார். நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கும் அவர் தான் பே பண்ணார். அது ஒரு 1500 சம்திங் பே பண்ணால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இது 2 பேருக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அவருக்கும் ஒருத்தருக்கும் என்னோட அது எல்லாம் பண்ணிட்டு பணம் ஃபுல்லாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 25,000 எதுவுமே இல்லாம அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கொஞ்சம் பக்கம் தான் இருந்தது. ஆனா அவர் உடனே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் அங்க இருந்து கிளப் மஹிந்திரா ஆஃபீஸ்லேயே போய் நாங்கள் உடனே பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. சென்னை கிளப் மஹிந்திரா ஆஃபீஸ்லேயே அவர் டிராவல் பண்ணி வந்தார் இதுக்காக.
வந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. OLXல நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய புரோக்கர்ஸ் தான் வருவாங்க. இந்த மாதிரி டைரக்டா ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்கவங்க வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய நம்மளுக்கு புரோக்கர்ஸ் தான் வருவாங்க. புரோக்கர்ஸ் வந்து கமிஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இங்க கமிஷன் அங்க கமிஷன், இதுக்கு வந்து நம்ம டைரக்டாவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அது வந்து நான் அவ்வளவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த புரோக்கர்ஸை தாண்டி வரீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க தான் ரியல் ஓனரா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி OLXல வந்து இந்த மாதிரி வாங்குறது நல்ல விஷயம். சரி, நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா டேரெக்டாக வாங்குறதுக்கு முன்னாடி ரேட்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. பட் பார்த்தீங்களா ரேட்ஸ் எவ்வளோன்னு? நாங்கள் வாங்கினதை விட ஆல்மோஸ்ட் 4 times, மோர் தென் 4 times. அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன்லாம் இருக்குது 11 yearsல, பட் ஸ்டில் வந்து 4-5 times அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்து OLXல ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் யாராவது வந்தாங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த். ஓகே, அதுக்கு அடுத்து இப்போ நம்ம வெக்கேஷன் போகிறோம்னா ஒரு ஹோட்டலோ ஒரு ரிசார்ட்டோ புக் பண்ணோம்னா அங்கே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் வந்து நான் இங்கே கிளப் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து இன்க்ளூடட் கிடையாது. ஸோ நம்ம தனியாக தான் பைசா வாங்கணும். ஆனால் அங்கே வந்து பஃபே இருக்கும். பஃபேலாம் வந்து வேற லெவலில் இருக்கும். பஃபேல பேக்கேஜஸ் நல்லா இருக்கும். ஸோ இதுவும் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போடும்போது சொன்னோம், போய் அங்கே நெகோஷியேட் பண்ணுங்க. ஆப் ஆஃபர்னு ஒன்று கொடுப்பான். அந்த ஆப்லேயே வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு 48 hours முன்னாடி நம்ம டிசைட் பண்ணி புக் பண்ணோம்னா நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஒரு 20 நார்மலாகவே மெம்பர்ஷிப் ஒரு ஆஃபர் கொடுப்பான். நார்மலாக நீங்கள் கிளப் மஹேந்திராக்கு வந்து வேறு யாராவது மெம்பர் இல்லாமல் வந்து ஸ்டே பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபுட் ப்ரைஸஸ்லாம் மெம்பருக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் நான் எப்போவுமே என்ன பண்ணியிருக்கேன்னா நேரில் போயிட்டு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு 2 kids இருக்கிறனால வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த கிட்ஸ்க்குலாம் வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப குட்டி குழந்தையா இருந்தாங்க, ஒரு ஆக்சுவலி 5-6 years அங்கே, பட் ஆனால் ஒரு 8 years இருந்தாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு பஃபேன்னு போனாலே 800-900 அப்படி ஆகிடும் இல்லையா? ஸோ நம்ம 3 மீல்னு பார்க்கும்பொழுது அந்த சார்ஜஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால தொடர்ந்து அந்த பஃபே எடுக்கிறது தான் கஷ்டம். அவங்க 3 மீல் பேக்கேஜ்னு வச்சிருப்பாங்க, மார்னிங், லஞ்சு, டின்னர்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து 3 வேளை நம்ம பஃபே சாப்பிட்டா என்ன ஆகுறது நம்ம வயிறு? அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் அவுட் பண்ணோம். ஆனால் அதுக்கு அநேகமாக நிறைய ரிசார்ட்ஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் நீங்க போய் சொல்லணும், இந்த மாதிரி நான் வந்து வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, லஞ்ச் டைம்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து கன்சர்ன்ஸாக சொல்றதுனால 5 meal பேக் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5 meal நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டேல நீங்கள் ஒரு 5 nights இருக்கீங்க இல்லை 4 nights இருக்கீங்கன்னா 5 meal பேக் எடுத்தீங்கன்னா அது எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், லஞ்ச் எடுத்துக்கலாம், டின்னர் எடுத்துக்கலாம். அந்த 5 daysக்குள்ளே நீங்கள் 5 meals எடுத்தால் போதும். ஸோ அந்த மாதிரியும் இப்போ பேக்கேஜ் கொடுக்குறோம். பட் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இப்போலாம். ஆமாம், அந்த 3 meal பேக்கேஜ்னு எடுக்கிறது வந்து நீங்கள் மோஸ்ட்லி கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு வருவாங்க நம்மளுக்கு. இப்போ வந்து மெம்பர்ஷிப் பற்றி பேசியாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்த்தா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வர்த்தா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு மணி பாட்டு விட்டுருங்க. அது இல்லாமல் இப்போ நான் இது எடுத்துடலன்னா இந்த மாதிரி ரெசார்ட் போயிருப்பேனான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆர் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போயிருக்க மாட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் 15 days போகலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் 15 daysனா ஆல்மோஸ்ட் லைக் 4 வெக்கேஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன வெக்கேஷன் 3 days, ஒரு 4 days 5 days மாதிரி ஒரு 4 வெக்கேஷன்ஸ்லாம் வந்து நார்மலாக புக் பண்ணி போனோன்னா ஒரு டேவும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8 to 10,000 ஆகும். ஸோ இட் வில் ஸ்பெண்ட் லைக் ஆல்மோஸ்ட் 1.5 lakhs, அட்லீஸ்ட் 1.2 lakhs அது பண்ணுவோம். which is not possible. கண்டிப்பாக வந்து ஈவன் இந்தியன் ஒரு இதுக்கு போனோம்னா கூட, எனி இந்தியன் ரெசார்ட்ஸில் போனோம்னா கூட இவ்வளோ ஆகும். இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, ஃபாரின்லேயும் போகலாம், ஃபாரின்லேயும் போய் புக் பண்ணலாம். ஸோ ஆனால் அது கொஞ்சம் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், which is very very nominal சார்ஜஸ் தான் இருக்கும். இப்போ அப்ராட்லாம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபாரின் வெக்கேஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் வந்து ஃபாரின் வெக்கேஷன் எடுக்கிற ஆளுங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சீப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் இப்போ இருக்கிற சார்ஜஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆனால் வந்து அவங்க they might reduce வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாராவது ரெஃபரல் மூலமா அப்படி போனீங்கன்னா, பட் ஸ்டில் எங்களுக்கு வாங்கின ரேட்ஸ்லாம் அவ்வளோ கம்மியாக இனிமேல் கிடைக்காது. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இப்போ. இது நாங்கள் சொன்ன ரேட் வந்து அப்படியே அவங்க சொன்ன ரேட் அப்படியே சொல்லியிருக்கோம். ஆனால் ஸ்டாஃப் வந்து பேசினாங்க உங்ககிட்டனா அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 10% குறைப்பாங்க. அது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ரூம்ஸ் கொடுப்போம், நிறைய ஸ்டே வந்து ஒரு 7 nights ஸ்டே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், அப்புறமா ரெசார்ட் வவுச்சர்ஸ் கொடுக்குறோம் அப்படி சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் என்ன, அப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இஎம்ஐலாம் போட்டால் நம்ம நிறைய 0% இன்ட்ரெஸ்ட்லாம் கூட கொடுப்பாங்க. 0% ஆர் ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhsலாம் இருக்குது பர்பிள் சீசன். ஸோ ஐடியலி நீங்கள் புக் பண்ணோன்னா ரெட் சீசன் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஜஸ்ட் ஒரு 1 kid தான் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஸ்டூடியோ புக் பண்ணாலே போதும். 1 bedroom தேவையில்லை. மேபி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொஞ்சம் பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து கிளப் மஹேந்திராவில் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ரூம்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. மெம்பர்ஸே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம், ரூம்ஸ் வந்து கிடைக்கிறதே கிடையாது, காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் போய் புக் பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்? இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணனா என்ன வரும், வெயிட்டிங் லிஸ்ட் வரும். ஸோ இப்போ நீங்கள் கிளப் மஹேந்திரா முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெக்கேஷன்னா நீங்கள் 3 months முன்னாடி அட்வான்ஸாக பிளான் பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணுறதா இருந்தால் தான் உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி தான் மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகே, அந்த மெசேஜில் என்ன இருக்கும்னா, இப்போ இன்னைக்கு என்ன ஜூன் 2 செப்டம்பருக்கு வி ஆர் ஓப்பனிங் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, which is 90 days from now. ஓகே, செப்டம்பர் 1st to 15th வரைக்கும் செக்இன்க்கு நீங்கள் இப்போ புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 90 daysக்கு முன்னாடி வந்து எவ்ரி மந்த் பிகினிங்கில் வந்து இந்த மந்த் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணோன்னா செப்டம்பர்லேயே நான் போகிறேன் அப்படின்னா இப்போ புக் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் லீவ் ஒர்க் பண்ணுறீங்களா, லீவ் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஸோ ரொம்ப பிளான்டாக இருந்தால் ரூம் கிடைக்காம இருக்க சான்ஸே இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, இப்போதான் லீவ் கிடைக்குது, சரி நெக்ஸ்ட் மந்த் லீவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹாலிடேலாம் வருது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறதுனால சொல்லிட்டு ஜூலையா எனக்கு இப்போ போகணும் அப்படின்னு போய் சர்ச் பண்ணாங்கன்னா கிடைக்காது. இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா ஃபியூ டேஸ் தான் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ் கிடைக்காது. ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இது நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக புக் பண்ணலாம். ஒரு 3 மாதம் முன்னாடியே ஹாலிடேஸ் சேர்ந்து வருது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அந்த நாள் இது பண்ணிக்கலாம். அண்ட் கேன்சலேஷனும் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் முன்னாடி போய் நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்கள் டேஸ்லாம் ஆமாம், நீங்கள் இப்போ 15 டேஸ்க்கு முன்னாடி போய் கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு 3-4 nights புக் பண்ணுறீங்கன்னா அந்த 4 nightsோடது அப்படியே வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒன்லி அந்த லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன்ல தான் வந்து டேஸ் கம்மியாகும் உங்களுக்கு. அந்த லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் கூட ரொம்ப ரீசனபிளா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கலாம் வந்துட்டு தாய்லாந்து புக் பண்ணியிருந்தோம். ஆமா, சோ நாங்க புக் அப்ப வந்து என் டாட்டர் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ற மாதிரி இருந்தது. சோ அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டு அது கிளம்பணும், இன்னைக்கு நைட் ஃளைட், மார்னிங் போய் அட்மிட் பண்ணதுனால போயிட்டு நாங்க ஒரு மெயில் அனுப்பிச்சோம், காலும் பண்ண. உடனே அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் தான் கேட்டாங்க, உடனே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி இருந்தா, பட் அதர்வைஸ் நீங்க நார்மலா வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த டெத் இல்லனா வந்து சிக்னஸ் ஹாஸ்பிடலைஸ் இந்த மாதிரி ஒரு கன்சிடர் 2-3 ரீசன்ஸ் தான் they will consider. ஃளைட் கூட எங்களுக்கு வந்து மணி ரீஃபண்ட் பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், பட் ஃளைட்டுமே எங்களுக்கு ரீஃபண்ட் ஆச்சு. சோ இதெல்லாம் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி அந்த 3 monthsலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்னேன்ல இந்த 1 monthல போற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க கொடுக்குற ரிசார்ட்ஸ் தான் போகணும். அவங்களே அவைலபிலிட்டி சொல்லிடுவாங்க, இந்த டேஸ்லாம் அவைலபிளா இருக்கு, புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நீங்க வித்தின் லைக் நெக்ஸ்ட் 20 daysக்குள்ள புக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து கிளப் மஹேந்திரால நாங்க இது வரைக்கும் டிராவல் பண்ணது ரொம்பவுமே ஹாப்பியா இருந்திருக்கு. எங்களுக்கு வந்து இந்த ரூம்ஸ் பத்தி கவலையே இல்லாம நாங்க டிராவல் பண்ண முடியும். இப்போ நம்ம சம்டைம்ஸ் புக் பண்ணிடுவோம், அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அந்த ரூம் ரொம்ப மோசமா இருக்கும், நம்மளால ஸ்டேவே பண்ண முடியாது, டாய்லெட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க, ஸ்மெல் வரும். முக்கியமா இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாம இருக்கும் இல்லையா. ஆனா வந்து பிக்சர்ஸ்லாம் சூப்பரா போட்டிருப்பாங்க இன்டர்நெட்ல. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம குழந்தைங்களை எடுத்துட்டு நிம்மதியா டிராவல் பண்ணலாம். அது வந்து கோவிட் டைம்லலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா சானிடைஸ் பண்ணி ரொம்ப கிளீன் அண்ட் டைடியா வச்சிருந்தாங்க. ரொம்ப சேஃப் டு டிராவல் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் த மணி பார்ட், நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி ஸ்டே, உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். ஃபுட்டுக்கு மட்டும் நீங்க பாத்துக்கணும். நீங்க கொஞ்சம் பட்ஜெட்டடா பிளான் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா பிரெட், பழம், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 2-3 வேளை ஓட்டலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட். மோஸ்ட் ஆஃப் தி ரிசார்ட்ஸ் பக்கத்துல நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். நீங்க வந்து உள்ளே தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் போனதுக்காக ஒரு 2 times சாப்பிடலாம், நல்ல பஃபே நல்லா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு 5 nightsலாம் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா 15 timesலாம் நீங்கள் உள்ளே சாப்பிடணும் அவசியம் இல்லை, அஃபோர்டும் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், வயிறும் கெட்டுரும். ஸோ அதனால நீங்கள் வெளியிலையும் போயிட்டு நல்லா ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஃபுட்ஸ். நாங்கள் ரிசார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்லாம் நான் இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு போய் அங்கே பால் போட்டு டீ குடிக்கிறது, மேகி செஞ்சு. ஏன்னா அந்த நீங்கள் மில்க்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா வந்து 400 rupees சொல்லுவாங்க. ஒரே ஒரு மில்க் வந்து பாப்பாக்கு ஒன்று வேணும் அப்படின்னா 300-400 சொல்லுவாங்க. டாக்ஸ்லாம் வேற போடுவாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும், 18% GST அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ குழந்தைங்க குட்டியாக இருந்தப்போ நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ பசங்களுக்கு பால் கொடுப்போம், நாங்களும் டீ குடிப்போம், பிரெட், சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் நிறையா செஞ்சு அநேகமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்காத மாதிரி ட்ரை பண்ணுவோம். மற்றபடி வாக்கிங் போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வரது அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து சாப்பிடவே மாட்டோம் இல்லை, ஒரு தடவை சாப்பிட்டாலே 2 வேளைக்கு போருமான அளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடும், வேண்டாம் சாப்பாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கும், நம்மள எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம் வயிறு வெடிக்கிற அளவுக்கு. அதனால நம்மளுக்கு அந்த நாளே பசிக்காது, அந்த அளவுக்கு ஹெவி ஆயிடும் நம்மளுக்கு. நீங்க கொஞ்சம் பட்ஜெட்டடா, நாங்களும் வந்து அப்படியே பயங்கர லக்ஸரி பீப்புள்லாம் கிடையாது, நாங்களும் வந்து இந்த மிடில் கிளாஸ் தான். ஆனா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசார்ட்ஸ் எல்லாம் போறது வந்து இந்த கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் எடுத்தது மூலமா தான் அமைஞ்சிச்சு. இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி ரிசார்ட்ஸ்லாம் கண்டிப்பா போக மாட்டோம். வந்தது. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல உள்ள வந்து பேக்கேஜ் இருக்கலாம், மீல் பேக்கேஜ்னு சொல்லிட்டு. இந்த மீல் பேக்கேஜ் எடுத்தோடனே ஃபைனலாக ஒரு பில் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதில் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, சரி ஒரு எக்ஸாம்பிள் 3 meal pack 2000 அப்படி போட்டிருக்குன்னா 2000 + GST இருக்கும், ஓகேங்களா. அதுவே 18%. ஓகே, அது இல்லாமல் ஃபைனலாக +5% சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க, ஓகேங்களா. நீங்கள் பில்லை நல்லா பார்க்கணும். பில் பார்த்துட்டு சர்வீஸ் சார்ஜ் எதுனா சும்மா வந்து சர்வ் பண்ணுறாங்களே அதுக்காக ஒரு 5% சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க. நீங்கள் அதை போய் டினை பண்ணலாம், இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு பேன்னு சொல்லலாம், ரிமூவ் பண்ணிடுவாங்க. இல்லை யூஆர் ஓகே டு பே 5%னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணலாம். பட் ஜென்ரலாக மெஜாரிட்டி ஆஃப் தம் அங்கே இருக்கவங்க வந்து அதை ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் பேயிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், அதுலேருந்து ஒரு 18%. ஸோ அதனால இது ஒரு டிப்ஸ் நான் வச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுறோம்னா இது. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நாங்கள் அங்கே பார்த்துருக்கோம். சும்மா அங்கே கேம்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதில் வந்து பில்லியன்ஸ்க்கு வந்து சார்ஜஸ் அப்படின்னு சொன்னால் கூட வந்து சில பேர் என்கிட்ட எதுக்கு சார்ஜஸ்ன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கோவப்படுவாங்க. ஆனால் நாங்களாம் வந்து நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே சார்ஜஸ்ல சொல்லிருக்கணும் இல்லையா
அப்படின்னு சண்டை போடுற ஆளுங்க. ஸோ வந்து அவங்களுக்கும் நான் ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். இந்த மாதிரி ரெண்டு வகையான ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ நாங்க வந்து இந்த வகை, எங்களுக்கு வந்து எதுனாலும் கை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். இப்போ பாட்டில் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, அது அந்த தண்ணி சார்ஜஸ்ன்னு சொன்னா நாங்க தொட மாட்டோம். அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் நாங்க. சார்ஜ் வந்து சில பேர் அஃபோர்ட் பண்ணுவாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க யாரும், அவங்க போட்ட பில் அப்படியே கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து கேட்பாங்க, நிறைய பேர் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நாங்க வந்து கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஏன்னா இதுவே எனக்கு திடீர்னு ஒரு தடவை பார்க்கும்போது இன்னொருத்தர் ஆர்கியூ பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு. அப்பதான் வந்து ஓகே வில் ரிமூவ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது. இதுவே வந்து நானே வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து இதெல்லாம் பண்ண. ஐ திங்க் இந்த 5% சார்ஜே வந்து கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் போட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் போடல அந்த மாதிரி. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, ரொம்ப அல்பமான விஷயமா இருக்கும். ப்ரஷ் வாங்குறது, ரேசர் வாங்குறது, இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா நீங்க ரொம்ப என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிடுவீங்க. அதனால அதெல்லாம் விட்டுலாம் நம்ம. ஏன்னா பேசிக்கலி என்ன சொல்றேன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ரிசார்ட்ல தங்கணும்னா நீங்க வந்து கிளப் மஹிந்திரா மெம்பர்ஷிப் வாங்கலாம். ஏன்னா நீங்க ஸ்டாஃப் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க இஎம்ஐ ஆப்ஷன்லாம் கொடுத்து கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கிற மாதிரி, அதாவது அட்லீஸ்ட் உங்க மைண்ட் செட் அப்படி அந்த அளவுக்காவது கொண்டு வந்து உங்களுக்கு விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா OLX இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் வந்து OLXல தான் வாங்கினோம். எங்களுக்கு நல்ல ஆளாக அமைஞ்சாங்க, கண்ணை மூடிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி அமைஞ்சா ஆல் த பெஸ்ட் யூ. நடந்தா சந்தோஷம் தான், நடக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளப் மஹிந்திராவில் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி ஸ்டே எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ரிசார்ட்னா வந்து நான் வெறும் ஸ்டே கிடையாது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பெருசாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நைட் வாக் போகலாம். அது இல்லாமல் நைட்டில் டிஜேஸ் நடக்கும், ஈவெண்ட்ஸ் ஈவினிங்கில் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நிறையா மேஜிக் ஷோ அது இதுன்னு சொல்லிட்டு எதனா பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்ஸ்க்கு வந்து இன்டோர் பிளேயிங் ஏரியா, அவுட்டோர் பிளேயிங் ஏரியான்னு 2 விஷயம் இருக்கும். அது மாதிரி ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு ரிசார்ட்லயே வந்து நிறைய இருக்கும் பண்றதுக்கு, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் அந்த கேம்ஸ்லாம் வைப்பாங்க. அந்த கேம்ஸ்ல வின் பண்ணா சில காம்ப்ளிமெண்டரியா வேற கொடுப்பாங்க. அது வேற எங்க பசங்க எல்லாம் போயிட்டு விளையாடிட்டு அதுல வேற காம்ப்ளிமெண்டரிலாம் வேற நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபன்னா இருக்கும். உங்களோட டிராவல் வந்து ஹாப்பியா போகும். அதனால கிளப் மஹிந்திரா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க காசு பத்தி பெருசா யோசிக்கணும்னா எடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு வழி சொன்ன மாதிரி அந்த வழியிலும் நீங்க வந்து மெம்பர்ஷிப் எடுக்கலாம். எடுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலான ரெசார்ட்ஸ் போவோம், கொஞ்சம் பட்ஜெட்டடா போவோம். அதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுவே நாங்கள் இது எடுக்கலன்னா லாஸ்ட் 10-11 இயர்ஸா வந்து இவ்வளோ ரெசார்ட்ஸ் போயிருப்போமான்றது பெரிய டவுட்ஃபுல் தான். அப்படியே போயிருந்தாலும் இவ்வளோ டைம் போயிருக்க மாட்டோம். மேபி இப்போ நாங்கள் ஒரு 3-4 வெக்கேஷன்ஸ் இன் இயர் போகிறோம்னா, அப்போ வந்து மேபி ஒரு வெக்கேஷன் வெயிட் பண்ணிட்டு, ஒரே ஒரு வெக்கேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணி போயிருப்போம். இப்போ வந்து நிறைய தடவை போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளப் மஹிந்திரால சவுத் சைட்ல இருந்து எல்லா ரிசார்ட்ஸும் நாங்கள் முடிச்சிட்டோம். இனிமே போனால் நார்த் போனோம். இல்லை நார்த் போயிருக்கோம். நார்த்தும் வந்து குழு மணாலி மட்டும் போயிருக்கோம். நாங்கள் கோவா இந்த சைடு, கோவா, குழு மணாலி, ராஜஸ்தான் இதில் தான் போயிருக்கோம். நாங்கள் வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தம்ஸ் அப் போட்டுக்கோங்க. இந்நேரம் கிளப் மஹிந்திரா பற்றின நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் மீறி உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க இதுக்கு ஒரு क्वेश्चन ஆன்சர் செஷனும் வைக்கிறோம். வியூஸ் போறத பொறுத்து நிறைய வியூஸ் போச்சுன்னா நிறைய கேள்வி கேட்பீங்க, இல்லைன்னா கேட்க மாட்டீங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறோம். வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல திரும்பவும் உங்களை மீட் பண்ற வரைக்கும் ஃப்ரம் ஜெமிமா. பாய்.